ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி கர்த்தாவே, நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறோம். வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கும்படியாக ஹalleluya கர்த்தாவே, எங்களை தெரிந்து கொண்ட தேவனை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் உலாவி எங்களுக்கு வாசம் செய்கிறவரே, இயேசுவே எங்கள் ஆண்டவர் ரட்சகர் என்று கர்த்தாவே உயர்த்தி போற்றி பாடி மகிழ தந்த அருமையான இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்த ராஜா. ஆராதனையில் உங்களுடைய பிரசன்னம் பெரிதா இருப்பதாக. அப்பா கர்த்தாவே, நாங்கள் ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்ளணும் கர்த்தா. ஒவ்வொருவரும் நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே உணர்ந்து கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே அப்பா நன்றியோடு கூட துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் எண்ணங்கள் நினைவுகள்லாம் ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. விடுதலையோடு கூட நாங்கள் ஆராதிக்கணும். சபையா மனமாட்டியாக எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. ஆராதனை அழகு உம்மை கவர்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தால் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவனை நீங்கள் ஆராதிக்கும்படியாய் நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். சிலர் துக்கத்தோடு பிரச்சனை நீங்கும்படியாக கர்த்தர் எதையாவது செய்வார் என்று எதிர்பார்த்தலோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். சிலர் அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். சிலர் விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். நீங்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருந்தாலும் நம் தேவனை நாம் ஆராதிக்கும் போது நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். தூத கணங்கள் போற்றுகின்ற தேவன். கேருபீன்கள் சேராபீன்கள் இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நம் தேவன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக தேவன் நம்மை படைத்தாராம். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினாலே இன்று நாம் தேவனை நாம் ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வரும். என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அல்லேலூயா. வெளிச்சம் வரும்போது இருளுக்கு இடமே இல்லை. ஆகினாலே நம் தேவனை நாம் சந்தோஷமாய், நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிப்போம். அவர் நம் மத்தியிலே உலாவுகிற தேவன், இங்கு அசைவாடுகிற தேவ ஆவியானவராய் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் தேவன் வாசம் செய்கிறார். இதோ அவருடைய சரீரம் இந்த சபை. இந்த சபையின் தலைவராய் இருக்கிறார். அவர் எல்லா கணத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா துதிக்கும், ஸ்தோத்திரத்துக்கும், வல்லமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஆகினாலே அந்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று மோசேக்கு சொன்ன தேவன், அதே தேவன் தான் நம் மத்தியிலே இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் இன்று சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த பலவீனம் அடைந்து ஐயா கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள், தேவனை ஆராதியுங்கள். அல்லேலூயா. தரியு ராஜா சொல்லுகிறார் தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம், அவர் தப்புவித்தார். சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தார். அக்னி சூளையிலிருந்து தப்புவித்தார். அந்த தேவன் தான் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். தண்ணீரிலே கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மீது பொருளுவதில்லை. அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லியிருக்கிறார். நாம் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் தேவனை துதிப்போமா? பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம். அன்பு தகப்பனே உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரே, ஆவியான தேவனே துதிக்கிறோம். ஜீவனுள்ளவரே துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரிகாரியே, எங்கள் மீட்பரே, எங்கள் அரணே துதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவனே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக பலியானீரே ராஜா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீரே. பாதாளத்தையும் மரணத்தை வென்றவரை துதிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஒரு பாடலை பாடுவோமா? உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றி நீர் மன்னான என்னை உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றி நீர் மன்னான என்னை உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேவனுடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல
எந்த குறைவும் இருக்கிறது இல்லை. தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். நமக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகும்போது அவர் பாதுகாப்பை தந்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்ததாமே அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாய் மாற்றி கொடுப்பார். நமக்கு வழி தெரியாது, ஆனால் அவர் பாதை காட்டும் தேவனாய் இருக்கிறார். நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவார். இன்னது என்று நாம் முடிவெடுக்க தெரியாதிருக்கலாம், ஆனாலும் கூட தேவன் நமக்கு ஆலோசனையை கொடுப்பார். ஆம், சத்துருக்களின் போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். நம் பக்கத்திலே இருக்கிறார், நமக்கு துணையாய் இருக்கிறார். பறந்து காக்கும் பட்சி போல எப்போதும் நம்மை பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறார். நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறார். அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். என்ன செய்வது என்று அறியாதிருக்கலாம். நாம் தேவனிடத்திலே பேசுவோம். நாம் பேசுவோம் ஆண்டவரிடத்திலே. தேவனிடத்திலே பேசும்போது நம்முடைய கவலைகள் எல்லாம் எடுத்து போடுவார். நாம் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு ஜெபத்தோடு அவருக்கு நாம் தெரியப்படுத்துவோமா? அநேக பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களோ? என்ன செய்வது என்று அறியாதிருக்கிறீர்களோ? உங்கள் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். உங்கள் வாழ்க்கையில இருக்க எல்லா பாரங்களையும் அவர் மேல வச்சிருந்தீங்களா? ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களா? ஆண்டவரா இயேசுவே, நான் உங்ககிட்ட பேசுற ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிறவர் நீ. அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே. ஆகினா ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் உங்கள் பிரச்சனைகள்லாம் அவர் பாதத்துல இறக்கி வச்சிடுங்க. உங்க பாரங்கள்லாம் வச்சிடுங்க. விடுதலையோடு நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் என்பது நாம் தேவனிடத்துல வேண்டுகிற ஒரு காரியம், விண்ணப்பிக்கிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது ஒரு அபிஷேகம். ஆம், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மீது எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், நம்மை கிருபையின் ஆவியினாலே விண்ணப்பங்களின் ஆவியினாலே தேவன் நம்மை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கை. தானியேல் 3 வேளையும் ஜெபிப்பானாம். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தரை நோக்கி ஜெபிப்பானாம். அதே மாதிரி இது நம்முடைய ரெகுலர் டியூட்டி, இது நம்முடைய வாழ்க்கை. ஜெபம் என்பது ஆபிரகாம் ஜெபித்தார், ஈசாக்கு ஜெபித்தார், எல்லோரும், யாக்கோபு ஜெபித்தார், புதிய ஏற்பாடுல இயேசு ஜெபித்தார், பவுல் ஜெபித்தார், எல்லாரும் ஜெபித்தார். ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. ஏனோக்குடைய வாழ்க்கை ஜெபத்திலேயே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வாழ்க்கை. ஆகினால்தான் இயேசுவின் வருகை குறித்து முன் அறிவித்தவன். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடுவோமா? எந்த ஜெப வேலை நான் நம்மை தேடி வந்தேன் அப்பா. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்த கோட்டையினை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்த கோட்டை
ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்த கோட்டை என்ன தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கோட்டை என்ன தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். சோராத ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாம் அகற்றிடுமே. தாய் கேட்டும் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாம் அகற்றிடுமே. தாய் கேட்டும் பாதம் வந்தேன். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கோட்டை என்ன தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு இந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு இந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். ஓ தேவா பதில் தாருமே. இந்த கோட்டை என்ன தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கோட்டை என்ன தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாம அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே.
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவர். நம்முடைய தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சகரியாவும் எலிசபெத்தும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சகரியா தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான், தூபம் காட்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தேவ தூதன் தோன்றி சொன்னான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவே என்று சொல்லி அவனை தேற்றினார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு முன்குறித்து சொல்லப்பட்டது, இதோ நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள். ஆனாலும் கூட தேவனிடத்தில் ஒரு அந்தரங்க ஜெபம் ஏறெடுத்தான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக நலமான செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுடைய அந்தரங்க ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் உடனடி பதில் கொடுத்தார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷத்துக்கு மேலா கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் மண்டியிட்டு கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும். கர்த்தர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று ஒருவன் வேண்டினான். கர்த்தர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது, நான் பார்வையடைய வேண்டும். உடனே அவன் பார்வை பற்றி அவன் விசுவாசத்தின்படியாக இயேசுவின் பின்பாக செல்ல ஆரம்பித்தான். கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? துக்கத்தோடு வந்திருக்கிறாயா? இந்த வியாதி சுகமாகுமா? என் பலவீனம் நீங்குமா? என் ஆண்டவரே, நான் செய்கின்ற காரியத்திலே ஜெயம் உண்டாகுமா? எனக்கு பிள்ளை வாக்கியம் உண்டாகுமா? திருமணம் உண்டாகுமா? வேற ஏதாவது தடைகள் வருமா? துக்கத்தோடு அல்லது பிரச்சனையோடு, கடன் பிரச்சனையோடு அல்லது அநேக வேண்டுதலோடு, வேண்டுதலுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்ற தாமதத்தோடு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சத்தத்துக்கு, உங்கள் ஜெபத்துக்கு, உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம்
Hallelujah. அரசாங்கத்துல கூட விண்ணப்பம் செய்வதற்கு குறித்த காலங்களை வைத்திருப்பார்கள். இந்த காலத்திற்குள் தான் நீ விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம் ஆண்டவராக இயேசுவிடத்தில் அப்படி அல்ல. எப்பொழுதும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எற்றாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னார் அல்லவா? இதோ உங்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தை வெளிப்படுத்தேன்னு சொல்லியிருக்கிறார். என் நாமத்தில நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுதோ அதை செய்யப்படும் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அவருடைய சித்தத்தின்படி நாம எதையாவது கேட்டால் அவர் தருவார் என்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கிறது அல்லவா? அருமையான தேவ பிள்ளைகளை, இப்பொழுதும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய விண்ணப்பம் என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து செல்ல, ஐயா உங்கள் ஜெபங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்து உங்கள் முன்பாக தான் இருக்கிறார். அவர் உங்கள் விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்வீங்களா? கேட்பீங்களா? வேண்டுதலை ஏறெடுப்பீங்களா? சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது உங்களுடைய கிருபையின் நேரமா இருக்கிறது அல்லவா? ஓ ரீகாரா பாலா ராமா, அன்றி ஆண்டவா, சோத்திரம் சோத்திரமான நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம் தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறவர். நம் இயேசு நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு சமாதானக்காரனராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நம்மை பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நம்முடைய நண்பராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நமக்கு மூத்த சகோதரராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நமக்கு ஒரு தாயாய் இருக்கிறார். ஆம், அந்த இயேசு நமக்கு ஒரு நல்ல போதகராய் இருக்கிறார். நம் இயேசு நமக்கு ரபியாய், ரபுனியாய், குருவாய் இருக்கிறார். அந்த இயேசுவே நமக்கு ஒளியாய் இருக்கிறார். அந்த இயேசுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த இயேசுவே வார்த்தையானவராய் இருக்கிறார். அந்த இயேசுவே சர்வ வல்லமிக்கவராய் இருக்கிறார். அந்த இயேசுவே சிருஷ்டிகராய் இருக்கிறார். இப்படியாய் சொல்லிக்கிட்டே போலாம். கொஞ்ச நாள் நீங்க உங்க வாயால சொல்லுவீங்களா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், நீரே என் அடைக்கலம், நீரே என் மறைவிடம், நீரே என் வாஞ்சை சொல்வீங்களா? ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய உரத்த சத்தமாய் சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு கூப்பிடுறதுல வெக்கப்படக்கூடாது. ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே. ஏசப்பா உங்க அன்பு எவ்வளவு, நீங்க அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், மகிமையுள்ளவர், மகிமையானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர். ஆண்டவரை உம்மை துதிக்கிறேன், உம்மை தோத்தரிக்கிறேன், ஆராதிக்கிறேன், உம்மை வணங்குகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் நீங்க தான். இந்த துன்பம் துயரம் நிறைந்த உலகத்துல நீங்க தான் எனக்கு எல்லாமா இருக்கீங்க. எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயிரம் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயிரம் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும், ஞாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாய் நம் ஜனம் பக்தலோ சிநேகிதர்,
ಭಾಗ್ಯವು ಸಂಪೂರ್ಣ ಸಕಲ ಯೋಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯವು எல்லாமே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாமே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே கவலை இல்லாதலோ கம்புளிலே ஜோதியோ கவலை இல்லாதலோ கம்புளிலே ஜோதியோ கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔஷதமோ கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔஷதமோ எல்லாமே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாமே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே போதக பிதாவுமே போக்கினில் வரத்தின போதக பிதாவுமே போக்கினில் வரத்தின ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் ஆதரவு செய்திடும் என் வாலியும் என் தோழனும் எல்லாமே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாமே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே ஆனமோ ஆஸ்தியும் சம்பாத்தியமோ மானியும் ஆனமோ ஆஸ்தியும் சம்பாத்தியமோ வீணையாடி மீட்பரும் என் பிரிய மத்தியஸ்தனோ வீணையாடி மீட்பரும் என் பிரியமும் மத்தியஸ்தனோ எல்லாமே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாமே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே ஜீசஸ் தான் நம்ம டாடி, ஜீசஸ் தான் நம்முடைய மம்மி, ஜீசஸ் தான் நம்ம ஃப்ரெண்டு, ஜீசஸ் தான் நம்ம ப்ரொடெக்டர், ஜீசஸ் தான் நம்முடைய அட்வொகேட், ஜீசஸ் தான் நம்ம கைடு, ஜீசஸ் தான் நம்முடைய லீடர், ஜீசஸ் தான் நம்முடைய அனாயிண்டர், ஜீசஸ் தான் நம்ம லைட். இப்படியே எல்லாம் நம்முடைய இயேசு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜீசஸ் தேடி வந்திருக்க நீங்க நிறைய பிரச்சனைகளை வைத்துக்கிட்டு விடாய்த்து போய் இருக்கிறீங்களோ, என்னால முடியல, அவ்வளவுதான், என்னால முடியலப்பா. எலியா சொன்னது போல, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்வுல சொன்னான் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார் அல்லவா? தேவன் நம் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூல துணையுமாய் இருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு உங்களால முடியாதத இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க, இயேசு செய்து முடிப்பார். மனிதரால கூடாதது தேவனாலே கூடும். அல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும். ஆம், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற அவரால கூடும், குருடர்களுக்கு பார்வை கொடுக்க அவரால கூடும், 90 வயது பாட்டி சாராளுக்கு கர்ப்பம் தெரிக்க அவரால கூடும், மகதலேனா மரியாதை 7 பிசாசுக துரத்த அவரால கூடும், லேகியான் பிசாசு பிடித்தவன் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் துரத்த அவரால் முடியும், செங்கடலை 2ஆக பிரிக்க அவரால் முடியும், இதோ யோர்தானை பிளக்க அவரால் முடியும், கடல் மீது நடக்க அவரால் கூடும், காற்றையும் கடலையும் அதட்ட அவரால் கூடும், நோய்களை குணமாக்க அவரால் கூடும்,
மருத்துவரை உயிர்த்தெழுச்சேர அவரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நம் தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்னுடைய காரியத்தை எல்லாம் உங்களால செய்ய முடியும், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, 100% விசுவாசிக்கிறேன், உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரை. உற்சாகமா ஒரு பாடலை பாடுவோமா? கூடுமே, எல்லாம் கூடுமே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மழைகள் செம்மறி போல் துள்ளியது ஏனையா. மலைகள்
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா சொல்வீங்களா? உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்வீர்களா? என் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனுடைய சட்டையின் கீழாக அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலனை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு மோவாபிய ஸ்திரீ இருந்தால் 10 தலைமுறைக்கு சாபம் அவள் மேல் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் தேவனுடைய சட்டையின் கீழ் வந்த அவளுக்கு நிறைவான பலனை கொடுத்தார். ஒரு விதைவை, ஒரு அனாதை இஸ்ரவேல் தேவன் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்து புது வாழ்க்கையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து கூட பிறந்தார். ஆகினாலே இன்றைக்கு உன் வாழ்க்கையில இயேசுவை நாடி வந்திருக்கிறாய். இயேசுவையே அடைக்கலமாய் கொண்டு வந்திருக்கிறாய். உன்னதமான தேவனுடைய சட்டையின் கீழ் நீ வந்திருக்கிறாய். தேவன் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பார். கர்த்தர் உன்னை புறம்பே தள்ளுவரோ அல்ல, தன் சட்டைகளினாலே உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளுமாம் போல அநேக முறை உன்னை சேர்த்துக்கொள்ள நான் விருப்பமா இருந்தேன். ஆனா உனக்கோ மனதில்லாது போயிடுச்சு என்று எருசலேமை பார்த்து கண்ணீரோடு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் உன் தேடி வந்திருக்கேன். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க அடைக்கலமாய் கண்மலையாய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்துல தஞ்சம் புகும்போது கர்த்தர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கர்த்தாவே, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவருடைய வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். இயேசுவே நமக்கு அடைக்கல பற்றிடமாய் இருக்கிறார். இயேசுவே நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். இயேசுவே நமக்கு புகலிடமாய் இருக்கிறார். இந்த உலகம் உங்களுக்கு தெரியாது போகும். உங்க உலகம் உங்களை அறியாது இருக்கலாம். இந்த உலகம் உங்களை தூக்கி எறியலாம். ஆனா இயேசு தூக்கி எறிய மாட்டார். அல்லேலூயா. நீ ஒன்றுமில்லாது இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார். என் பார்வைக்கு நீ அருமையானபடியினாலே நீ கனம் பெற்றாய் என்று சொல்கிறார். அவர் அழகான கண்கள் நம்மை பார்க்கிறது. நீங்க படுற பாடு, பிரச்சனைகள், உங்கள் ஏக்கங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். நீங்க வாங்க, இயேசுவே, ஒரு சட்டையின் கீழாய் நான் வந்திருக்கிறேன். எனக்கு அடைக்கலம் கொடுங்க ஆண்டவரே. எனக்கு புகலிடம் கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தால் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். என் நண்பர் ஊற்றாய், என் தாய் தகப்பன் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. நான் உண்மைதான் தேடி வந்திருக்கேன். எனக்கு உதவி செய்யுங்க. என் பாவத்தை மன்னிங்க, என்னை ரட்சியுங்க. என்னுடைய கடன் பிரச்சனையை மன்னிங்க, எடுத்து போடுங்க. என் கண்டவரைய வேலை பிரச்சனையை எடுத்து போடுங்க. எனக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, குடும்ப பிரச்சனையை எடுத்து போடுங்கப்பா. எல்லாத்தையும் நீங்க மாத்தி கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் ஏற்படுத்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டாக்க போகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை சந்தோஷமாய் மாற போகிறது. உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வனாந்தரத்தை கடந்து யோர்தானை கடந்து வந்தபோது எரிகோ அவர்களுக்கு முன்பாய் நிற்கிறது. ஒரு பெரிய தடையாய் நிற்கிறது. அவர்கள் நினைச்சிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. ஆண்டவர் முடிய விட்டாரா? உங்க கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்கேயோ இருந்த உங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து ரட்சித்து பல அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்து பல தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க. இப்போது உங்களுக்கு முன்பாக ஒரு புதிய தடை இருக்கிறது. எரிகோ போன்ற ஒரு தடை இருக்கிறது. நீங்க மலைத்து போயிருக்கிறீர்களோ? அவ்வளவுதான், என்னால முன்னேற முடியாது என்று சொல்லியிருக்கிறீர்களோ? நான் இவ்வளவு படிச்சு வீண்டானோ, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதோ? திருமண வயது வந்து விட்டதே, என் வயது கடந்து போக போகிறதே, எனக்கு திருமணம் நடக்குமா? இல்ல திருமண வயது கடந்து போகுமா? எல்லாம் முடிஞ்சிடுச்சோ? என் கடன்ல முழுகிட்டனே, என் வாழ்க்கை இதோட முழுகிடுமோ? நான் எழும்ப முடியுமா? எழும்ப முடியாதோ? ஒரு பெரிய தடை. ஐயோ, இந்த வியாதி வந்துருச்சே, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? இல்ல என் வாழ்க்கை எப்படியே போயிடுமா? இந்த வியாதியிலேயே முடிஞ்சிடுமா? மலைத்து போயிருக்கிறீர்களோ? திகைத்து போயிருக்கிறீர்களோ? கலங்கி போயிருக்கிறீர்களோ? நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலகரத்தினாலே உன்னை தாங்குவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டையை பார்த்து மலைத்து போனாங்க. ஆனால் யோசுவாவுடைய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எரிகோ கோட்டையை நான் உங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாய் எரிகோவை சுற்றி வருகிறார்கள். அவங்க செய்தது ஒன்று, நம்பிக்கையோடு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு அந்த தேவனை ஆண்டவர் துதித்து ஆண்டவர் சொன்னபடியா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த எரிகோவை சுற்றி வந்த போது அந்த எரிகோ கோட்டையினுடைய அலங்கம் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில பிசாசு, மாமிசம், உலகம், இந்த மூன்றும் பல தடைகளை கொண்டு வந்திருக்கலாம். நீ அசதியா இல்லாம, அவிசுவாசமா இல்லாம, நீங்க இயேசுவிடத்துல விசுவாசமா அவர் சொன்னபடி நீங்க செஞ்சு பாருங்க, துதித்து பாருங்க, ஆராதித்து பாருங்க. ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா, சேயர், மோவாபி, அம்மோனியர் எல்லாம் படையெடுத்து வரும்போது அவன் செய்த ஒரு காரியம், கர்த்தரை துதித்தான், சோத்தரித்தான். அவன் துதியின் படை. அந்த துதியின் படையினாலே சத்துருகள் ஒருவருக்கு ஒருவர் வெற்றி கொண்டு மாண்டு போனார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதான். உங்க வாழ்க்கையில எதை குறித்து மறைத்து போய் இருக்கிறாய்? எதை குறித்து பயந்து இருக்கிறாய்? எந்த தடை நினைச்சிட்டு இருக்கிற நீ? அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். ராஜா உங்களுக்கு முன்பாக செல்கிறார். நீங்கள் வாசல் வழியாய் பிரவேசிக்க போறீங்க. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவா
ரட்சிக்கப்படுவதற்கு தடை ஏற்பட்டிருக்கிறதா? விசுவாசிப்பதற்கு தடையா? காலேஜ் அட்மிஷனுக்கு தடையா? திருமணத்துக்கு தடையா? குழந்தை பெற்றுக்கொள்ள தடையா? உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடையா? உங்க வாழ்க்கையில வீடு கட்டுவதற்கு தடையா? அல்லது ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு தடையா? பிசினஸ்ல தடையா? எங்க போனாலும் தடையா? பயப்படாதீங்க. தடைகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றது, தடைகளை நீக்கி போடுகிறேன், நான் இருக்கிறேன். எல்லா தடைகளும் எடுத்து நீ விசுவாசி, என் மேல நம்பிக்கையாயிரு, அவ்வளவுதான். மீது எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். அல்லேலூயா. யோசுவா சொல்றான் நம்முடைய ஜனங்களை பார்த்து, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், என் பாவத்தை ஒரு விஷயம் மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் வாழ்க்கையில என்ன தடை இருக்கு, உமக்கும் எனக்கும் நடுவுல என்ன தடுப்புச்சுவர் இருக்கு ஆண்டவரை, எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, முடியாததை முடிச்சு கொடுங்க ஆண்டவரை. ஐயா, மனுஷால நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க செய்கிறவரப்பா, நீங்க செய்யுங்கப்பா, நான் உங்க நோக்கி பார்க்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லுவீங்களா? என் வாழ்க்கையில நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுவீங்களா? அற்புதத்தை அதிசயத்தை நம்ம எதிர்பார்க்கணுங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அதுக்கு தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஆண்டவர்கிட்ட அற்புதம் செய்யுங்க. வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, அற்புதமாய் ஆசீர்வதிங்க, அதிசயமாய் ஆசீர்வதிங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவருடைய கிருபை நேரத்துல பேசுங்க. ஏசப்பா உலாவி கொண்டிருக்கிறார், தேவ ஆவி அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஒரு பாடலை பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உண்மையான இருதயத்தோடு, உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு, உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம்,
செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையே, நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையே, உங்க கரத்தை நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும், இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும், இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. 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 உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்திருந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. பிதாவானவர் தமது குமாரன் நமக்கு கொடுத்தாராம். ஏன் தெரியுங்களா? நம்ம விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படியாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கினாலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனாலும் இந்த பாவத்தின் பலியாக பரிகாரியாக தன் குமாரனையே கொடுத்தார். ஆகினாலே நீங்களும் நானும் விசேஷம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் விசேஷமானவர்களாகினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நாம் விசேஷமானவர்களாலே இயேசு நமக்காக ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுத்தார். நாம் விசேஷமாய் இருக்கிறபடியினாலே இயேசு மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அசாதாரணமானவர்கள், விசேஷமானவர்கள். You are so special to Lord Jesus Christ. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை மண்ணென்று நினைவு கூர்ந்தாலும் நீங்கள் தேவனுடைய படைப்பாய் இருக்கிறீர்கள், தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ரஹாம் விக்கிரக ஆராதனைக்காரன், ஆனா கர்த்தரோ அவனை தெரிந்து கொண்டு திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் அவனை மாற்றினார். யாக்கோபை தேவன் உலகமெல்லாம் அவனை எத்தனை ஏமாற்றுக்காரன் என்று சொன்னாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலர்களுக்கு தகப்பனாய் கொண்டு வந்தார். யோசேப்பு
சாதாரணமாய் குழியில தூக்கப்பட்டு தன் சகோதரராய் பகைக்கப்பட்டிருந்த கூட அவன் தேவனுக்கு விசேஷமானவன் என்பதினாலே முழு எகிப்துக்கும் அவன் ஒரு தேசாதிபதியாய் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். பேதுரு சாதாரணமான ஒரு மீனவன் தான். ஆனாலும் கூட அவனை தம்முடைய சீஷனாக, பிரதான சீஷனாக, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுருக்கு சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். கிறிஸ்துவர்களை கொலை செய்த பவுலை தேவன் தாமே அவனை தெரிந்து கொண்டு தன்னுடைய விசேஷமான அப்போஸ்தலனாக அவனை மாற்றி உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய், அற்புதங்களை அதிசயம் செய்கிறவனாய், தலைவர்களை ஏற்படுத்துகிற சபைகளை உருவாக்குகிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆனால் சாதாரணமானவள் தான், மலடிதான். இயேசுவை நோக்கி வந்த போது கர்த்தர் என்ன செய்தார்? அவளை ஆசீர்வதித்து கிங் மேக்கர் குழந்தையை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார். மரியாள் ஒரு சாதாரணமான ஒரு ஸ்திரீ, ஆனால் கிருபை பெற்றவளாயிருந்தார். அவருடைய கர்ப்பத்தில் தான் இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த பூமியில் இருக்கிறார். இப்படியாய் சாதாரணமான ஒரு ஸ்திரீ தான் தெப்ரால், ஆனால் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை தெரிவித்தார். இன்னைக்கு நீங்க எல்லாம் சாதாரணமானவர்களாய் இருக்கலாம், இந்த உலகத்தாலே அற்பமாய் எண்ணப்பட இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக அவர் பார்வையில நீங்கள் விசேஷமானவர்கள். ஏனென்று சொன்னால் அவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு வாசம் செய்கிறார். அவர் நீங்க எங்க போனாலும் அவர் சமூகம் உன்னோடு கூட இருக்கிறது. அவர் கூடவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் விசேஷமானவர்கள். சொல்லுங்க, பலமுறை சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் விசேஷமானவன், நான் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டவன், நான் விசேஷமானவன், நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் விசேஷமானவன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, நான் விசேஷமானவன். அல்லேலூயா. உலக தோற்றத்தின் முன்பிருந்தே உன்னை முன்குறித்து தெரிந்து கொண்டார் அல்லவா, நீ விசேஷமானவன். ஒரு பாடலை பாடுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன். தேவா நான் எதினால் உற்சாகமாய். விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் என்னோடு வாழ்வதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ, வாசமுள்ள ஒரு மரம் கூட
நான் எண்ணினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடு. தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. இயேசப்பா என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிற என்னோடு கூட இருக்கிறீர். அற்புதங்களை செய்கிற என்னோடு கூட இருக்கிறீர். என்னை வாழ வைக்கும் வல்லல் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். என் கூடவே இருக்கீங்க, என் கூடவே வரீங்க ஆண்டவரா. ஐயா மஸ்தோத்திருக்கிறோம். இஸ்ரவேலர்களோடு தேவன் பிரயாணம் செய்த போது மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் பாதுகாத்த தேவன் வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். தாகத்திற்கு கண்மலிருந்து தண்ணீரை கொடுத்தார். கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். அதே போல அவர்கள் புசிப்பதற்கு காடைகளையும் கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் வஸ்திரங்கள் அங்கு வீணாக போகவில்லை. அவங்க பாதரட்சைகளும் தேய்ந்து போகவில்லை. அவங்க கால்களும் வீங்கி போகவில்லை. அவங்க தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்தித்தார். கூடவே இருந்தார். எத்தனை பரிசுத்தவான்களோட தேவன் இருந்தார். சிங்கங்கள் எந்த கெடுதியும் செய்ய முடியல. அக்னி எதையுமே செய்ய முடியல. அதே மாதிரி மரணம் அவங்களை அணுக முடியல. சத்துரு அவங்களை எதிர்க்க முடியல. இப்படியாக ஆண்டவர் அவளோடு கூட இருப்பது அவருக்கு வல்லமையான ஒரு காட்சி நிறைந்த வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஆண்டவரே என்னோடு கூட இருக்கீங்க, நான் விசேஷமானவனப்பா, என் கூட இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்வீங்க, அதிசயம் செய்வீங்கப்பா, என்னை உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கீங்கப்பா, மலை மீது இருக்க பட்டணம் போல வச்சிருக்கீங்கப்பா. உங்க நாமத்தை போய் நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். நான் சுவிசேஷம் சொல்லுவேன் ஆண்டவரை. உன் ஆத்மாக்கள் உம்மிடத்துல கொண்டு வருவான் ஆண்டவரை. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வான் ஆண்டவரை. நீ என் கூடவே இருக்கீங்கப்பா. ஓ ரீகாராபா. ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் இடைப்படுவீர்களா? உங்கள் உள்ளத்தை உருவாடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்மோட உறவாடுற ஆண்டவரை. அப்பா என் கூட இருக்கிறீங்க, உன் கருத்தை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்குள்ள நீங்க வாசம் செய்றீங்க. அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம ஆராதனையை முடிக்க போறோம். தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ 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 தேங்க்யூ. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஃபாதர், Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Spirit. Oh,
கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி Thank சொல்லுங்க. you, Spirit. Hallelujah. Holy Spirit. கரங்களை உயர்த்தி அசைத்து Hallelujah. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி ஆவியே, தூய ஆவியே, நன்றி ஆவியே, தூய ஆவியே. சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, நன்றி இயேசுவே, பலன் தந்தீரே, பலன் தந்தீரே, பலன் தந்தீரே, நன்றி இயேசுவே, ஜீவன் ஜீவன் தந்தீரே, ஜீவன் தந்தீரே, ஜீவன் தந்தீரே, நன்றி நன்மை. இயேசுவே, நன்மை செய்தீரே, நன்மை செய்தீரே, நன்மை செய்தீரே, நன்றி வாக்கு. இயேசுவே, வாக்கு சொன்னீரே, வாக்கு தந்தீரே, வாக்கு தந்தீரே, நன்றி இயேசுவே, ஆசி தந்தீரே, ஆசி தந்தீரே, ஆசி தந்தீரே, நன்றி இயேசுவே, ஆவி பொழிந்தீரே, ஆவி பொழிந்தீரே, ஆவி பொழிந்தீரே, நன்றி Hallelujah. இயேசுவே. கரங்களை உயர்த்தி நன்றி உள்ள இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு Hallelujah.
நன்றி ஆண்டவரே. ஸ்டீஃபன் மர்லி முன் வந்து ஜெபம் பண்ணுவாரு. இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் மீது நீர் இரக்கமா இருக்கிற தேவன் அப்பா, எங்கள் மீது கிருபையா இருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை அப்பா நாங்கள் ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்மோடு செலவிட ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போனதே இல்லப்பா. எல்லாவற்றுக்கும் அப்பா நீங்க இரட்டிப்பான நன்மை தருகிற தேவனா நீங்க இருக்கிறீங்கப்பா. அப்பா இந்த வேலை ராஜா ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்கள் முன் நாங்கள் விசேஷித்தமானவள் என்று ஆண்டவரே சப்பா நீங்க எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் அப்பா. நீங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக ராஜா நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்க, அந்த ஸ்லாக்கியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மீதியான நேரத்தையும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வைக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. சகல துதி கன எல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே. வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே, என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே. வாதை என்ற கூடாரத்தை அணுகக்கூடாது, தீமை என்ற கூடாரத்தை தீண்டக்கூடாது, வாதை என்ற கூடாரத்தை அணுகக்கூடாது, தீமை என்ற கூடாரத்தை தீண்டக்கூடாது, சாத்தானின் தொந்தரவும் இருக்கக்கூடாது, சாத்தானின் தொந்தரவும் இருக்கக்கூடாது. யெகோவா சபையோ, 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 யெகோவா சபையோ. என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே, என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே. தொட்டதெல்லாம் தொங்கல் செய்யும் என்ற தெய்வமே, நான் எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் தாருமே, தொட்டதெல்லாம் தொங்கல் செய்யும் என்ற தெய்வமே, நான் எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் தாருமே. வெற்றியின் பாதையில் நடத்திடுமே, வெற்றியின் பாதையில் நடத்திடுமே. யெகோவா நிசியே, 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 யெகோவா நிசியே. என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே, என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே. மந்திரமோ தந்திரமோ எழக்கூடாது, வில்லி சூனிய கட்டுகளோ அணுகக்கூடாது, மந்திரமோ தந்திரமோ நெருங்கக்கூடாது, வில்லி சூனிய கட்டுகளோ அணுகக்கூடாது, தீயோனின் தாக்குதலே இருக்கக்கூடாது, தீயோனின் தாக்குதலே இருக்கக்கூடாது. எல் ஷடாய், 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 எல் ஷடாய். என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே, என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே, இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, God bless ன்னு சொல்லுங்களே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம்.